நம்மளுடைய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி முடி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஒரே லெவலான திக்னஸ் கொடுத்து நம்மளுடைய ஹேர் டேமேஜையும் பிரேக்கேஜும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹேருக்கு திக்னஸ் கொடுக்கக்கூடிய இந்த க்ரீமை வாரத்தில் 2 முறை நீங்கள் பயன்படுத்திட்டே வரும்பொழுது 3 மாதத்தில் உங்களுடைய முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வேகமாகவும் வளருங்க. இதில் அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரிஸி ஹேர்ஸை கூட சாஃப்டாக ஷைனிங்காக மாற்றும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஹேருக்கு ஒரு திக்னஸை கொடுத்து நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக்கை தாங்க இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய 2 இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஹேர் பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்க. இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முடி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஒரே லெவலான திக்னஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. நீங்கள் இதை ரொட்டீனாக 3 மாதத்துக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹேர் ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய ஹேர் ட்ரையாக இல்லாமல் ஹேர் பிரேக்கேஜ் இல்லாமல் ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணுங்க. 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய முடியை பார்க்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அப்படியே பட்டு போல் உங்களுடைய முடி அந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய முழு தேங்காய் தாங்க எடுத்துருக்கிறேன். தேங்காயில் வந்து அதிக லெவலான எசென்ஷியல் ஆயிலும் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸும் இருக்கிறதுனால நம்மளுடைய புது முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் வளர்கிற முடிக்கும் வளர்ந்து இருக்கக்கூடிய முடிக்கும் வந்து நல்ல வந்து ஒரு திக்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. நான் வந்து ஒரு முழு தேங்காவை எடுத்து சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை வந்து கொஞ்சமாக நீங்கள் விட்டு இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டே இருக்குது. இதுலேருந்து தான் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபில்டரை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மஸ்லின் கிளாத்தை வச்சு இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து கோகோனட்டில் வந்து ஃபஸ்ட்டு மில்க் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மில்க்லாம் அதிக லெவலான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸும் எசென்ஷியல் ஆயிலும் நம்மளுக்கு கிடைக்கும். செகண்ட் மில்க் தேர்ட் மில்க் வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மில்க்கை மட்டும்தான் நம்மளுடைய ஹேர் பேக்கில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்த இந்த தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த தேங்காய் பாலை நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக நான் டிரான்ஸ்பரண்டான பவுல் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம இந்த ஹேர் பேக்கை ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணுங்கிறதுக்காக தான் நான் வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு பவுலை தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலை நார்மலான ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சரில் நான் வந்து வச்சுக்கிறேன். டீப் ஃப்ரீசரில் நான் வைக்கல. நீங்கள் டீப் ஃப்ரீசர் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மொத்த தேங்காய் பாலும் அப்படியே கட்டி போயிடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் இந்த தேங்காய் பாலை 8 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் விட்டுறேன். காலையில் எழுந்து நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. மேலே வந்து அப்படியே க்ரீமாக மிதந்துட்டு இருக்கும். நடுவில் வந்து ஆயில் இருக்கும். அடியில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தண்ணி வந்து அடியில் வந்து இருக்கும். இப்போ நம்ம மேலே போல் இருக்கக்கூடிய அந்த க்ரீமியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி தான் நம்மளுடைய புதுமுடி வளர்ச்சிக்கும் நம்மளுடைய புதுமுடியை தூண்டுறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் திக்னஸை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அடியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் நம்ம குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைச்சிடுச்சுங்க. இதோட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். இந்த ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஒர்க் ஆகுங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வந்து எக்கோடைய ஒயிட் தான். இதில் அதிக லெவலான மினரல்ஸும் ப்ரோட்டீன்ஸும் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்மளுடைய ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹேர் பேக்கை தான் நான் வந்து என்னுடைய ஸ்கேல்பில் அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு. ஒரு சூப்பரான க்ரீம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நான் முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் சிக்கு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 2 பார்ட்டிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த கோகோனட் க்ரீமை வந்து உங்களுடைய ஸ்கேல்ப்லேயும் உங்களுடைய ஹேர்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாவில் நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த கோகோனட் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயிலும் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸும் நம்மளுடைய ஸ்ப்ளிட்டன்ஸையும் நம்மளுடைய ட்ரை ஹேரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அதனால தான் நான் வந்து இது ஹேர்லேயும் அப்ளை பண்ண சொல்கிறேன். இதில்
ஸ்கேல்பில் அப்ளை பண்ணால் இன்னும் நல்ல பெனிஃபிட் தான், நம்மளுடைய புது முடி வளர்ச்சியை வந்து தூண்டுங்க. இப்போ இதே போல் அடுத்த பக்கமும் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து ஃபோர் ஹெட்லேயும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். முடி முன்னாடிலாம் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும், அங்கெல்லாம் கூட நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் அதிக லெவலான எசென்ஷியல் ஆயில் வந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டு விட்டுக்கோங்க. கொண்டை போட்டு அப்படியே 30 மினிட்ஸ் விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் கொஞ்சம் மிச்சமாகும்ல, அதை வந்து நீங்கள் ஃபேஸ்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும் போது இந்த கோகோனட் க்ரீம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு டேன்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. இப்போ பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும் உங்களுடைய ஃபேஸு. ஏன்னா இதில் அதிக லெவலான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸும் ஆயிலும் இருக்கிறதுனால இதை நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். உங்களுடைய கைகளாலே ஸ்க்ரப் பண்ணி இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் என்னுடைய ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இப்போ நான் சீக்க போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. நம்மளுடைய ஹேர் பாருங்கள் ஃபஸ்ட்டு வாஷில் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குன்னு. இந்த கோகோனட் க்ரீமை நீங்கள் ரொட்டீனாக ஸ்கேல்ப்லையும் ஹேர்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது நம்மளுடைய ஹேருக்கு திக்னஸ் கொடுத்து நம்மளுடைய ஹேர் ஃப்ரீசினஸை கண்ட்ரோல் பண்ணும். ஐ திங்க் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஹேர் பேக்கை வந்து ரொட்டீனாக 3 months நீங்கள் கண்டினியூஸாக வீக்லி ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெய்லி ஹேர் கேர் ரொட்டீனில் நான் வந்து கண்டினியூஸாக ஹேர் பேக்கும் போடுவேன், ஹேர் ஆயிலும் அப்ளை பண்ணுவேன், சீக்கால வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.